2 பகடை கொடுத்துட்டு 4க்கு எதிராக உள்ள எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க 2 பகடையிலையுமே 4 வந்து பொதுவாக இருக்குது. இப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா, இந்த ஃபஸ்ட்டு பகடையை எடுத்து முதல் பகடையில் 4 கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகணும். அதாவது கடிகார முள் திசையில் 4க்கு அடுத்து நமக்கு 5 இருக்குது, 5க்கு அடுத்து 6. அடுத்து 2வதுல 4 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த 2வது பகடையில் 4 எடுத்து 4லேருந்து நம்ம கடிகார முள் திசையில் போகணும். 4, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 3. இதுதான் இதுக்குது எதிர். 5க்கு எதிர் வந்து 2, 4க்கு எதிரில் இருக்கிறது வந்து 3. இங்கே வந்து 4 4ன்னு இருக்கா. அப்போ மீதம் எந்த நம்பர் இல்லையோ அது எழுதணும். இங்கே 2 இருக்குது, 3 இருக்குது. அடுத்து ஏற்கனவே 4க்கு ஆப்போசிட் தான் கேட்டிருக்காங்க. 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது. இல்லாத நம்பர் 1. அப்போது 4க்கு எதிராக உள்ள எண் வந்து நமக்கு வந்து 1. இதை இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி நமக்கு 4 ஒரு பகடையில் மொத்தம் 6 நம்பர் இருக்கும். 4 இருக்குது, இன்னும் மீதம் உள்ளது 1 2 3. இங்கே ஏற்கனவே 4 இருக்குது, அடுத்து 5 6. இப்போ இந்த பகடை எடுங்க. ஏன்னா ஒரே பகடை தான் பல்வேறு நிலைகளில் இருக்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இதில் 4க்கு 6 5 வந்து அடுத்தடுத்த இது வந்து எதிர்பக்கமாக இருக்காது. அடுத்து 4க்கு 2 3 இருக்குது அடுத்தடுத்த பக்கமாக. அப்போ இது வந்து எதிர்பக்கமாக இருக்காதுங்கிறதுனால கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ மீதம் உள்ளது 1. அப்போ 4க்கு எதிர்பக்கம் வந்து 1, 1க்கு எதிர்பக்கம் வந்து 4. நம்ம இந்த மாதிரியும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி நமக்கு வந்து பேசிக்காக என்னது, அடுத்தடுத்த பக்கம் வந்து எதிர்பக்கமாக இருக்காது. ஏன்னா 4 பகடா 3 பகடான்னு கொடுக்கும்போது நமக்கு கரெக்டாக 2 பகடையை சூஸ் பண்ண தெரியாத பட்சத்துக்கு நம்ம இந்த கான்செப்ட் புரிஞ்சால் இதுபடி செஞ்சிடலாம். இப்படியும் செய்யலாம். கடிகார முள் திசையில் தான் சுற்றணுமானா அப்படி அவசியம் இல்லை. இப்போ 4 வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இப்படி சுற்றணும் அப்படின்னா 4 இங்கிட்டு 6 5. அடுத்து இந்த 4 எடுத்தோம்னா நம்ம இங்கிட்டு கடிகார திசையில் சுற்றணும், இங்கிட்டு கடிகார திசையில் தான் சுற்றணும். இது இந்த எதிர் திசையில் சுற்றினா இதையும் எதிர் திசையில் தான் சுற்றணும். இப்போ 4 6 5. இப்போ 4 3 2 பார்க்கும்போது 6க்கு ஆப்போசிட் 3, 5க்கு ஆப்போசிட் 2. இங்கே இல்லாத நம்பர் வந்து 1. இப்போ 4க்கு எதிராக உள்ளது வந்து 1.